ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தி யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்? ஆன்சர் சி, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் பெற்றவர்? ஆன்சர் சி, தாராபாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று கூறினார்? ஆன்சர் பி, உவேசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கையேடு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் டி, ஜி.யு. போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி, 4. அவை என்னன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ.சி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? ஆன்சர் பி, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல்? ஆன்சர் சி, தாயுமானவர் பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தானென்று பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ, தான் கூட்டல் என்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீர்க்கதர்சி நூலின் ஆசிரியர்? ஆன்சர் பி, புவியரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு? ஆன்சர் டி, மணிப்பல்லவ தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசாந்தரி நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, எஸ். ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இத்தொடரில் உள்ள தொழிற்பெயர்? ஆன்சர் சி, ஆடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இடுகுறி பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் பி, மண். இடுகுறி பெயர் என்பது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பொதுவாக வைக்கப்படும் பெயராகும். மண் இடுகுறி பெயருக்கு உதாரணமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரண பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் பி, வளையல். வளையல் வளைந்து காணப்படுவதால் ஒரு காரணத்துடன் வளையல் என பெயர் வைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடுகுறி சிறப்பு பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் ஏ, வாழை. மரம் இடுகுறி பெயர்னு பார்த்தோம். மரத்திலேவும் வாழை மரம், தென்னை மரம்னு இடுகுறி பெயர்லே சிறப்பா குறிப்பதனால இது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் ஏ, கவிமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கும்பி என்பதன் பொருள்? ஆன்சர் டி, வயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லைட் ஆஃப் ஆசியா நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சி, எட்வின் அர்னால்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் உயிர் பிரித்தெழுதுக. ஆன்சர் சி, இன்மை கூட்டல் உயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். இவ்வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் சி, வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்? ஆன்சர் டி, குழந்தைகளை பாதுகாப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இவ்வரிகளில் பயின்று வரும் அணி? ஆன்சர் ஏ, இயல்பு நவிச்சீர் அணி. இயல்பு நவிச்சீர் அணி என்பது நடப்பதை அப்படியே பாடலாக எழுதுவது இயல்பு நவிச்சீர் அணியாகும். ஒரு தோட்டத்தில் பசு மேய்வதையும் கன்றுக்குட்டி துள்ளி விளையாடுவதையும் பாடலாக எழுதியிருப்பதால் இயல்பு நவிச்சீர் அணியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இப்பாடல் வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் ஏ, தாராபாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னையில் எந்த ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்?
ஆன்சர் டி 1937. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.